திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களாக ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ச்சியா ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, வழக்கமா பாரம்பரியமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தாராளமா தீபம் ஏத்துங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஒரு உத்தரவு வாங்குறாங்க. அந்த உத்தரவுல நீதிபதி சாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அங்க தர்காக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நில அளவைக்கல்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். இந்த உத்தரவை வச்சுக்கிட்டு இந்துத்துவ அமைப்புகள் மலை ஏறி நாங்க அங்க விளக்கேத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசு திரும்பவும் ஆணித்தனமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரியமா என்ன கடைபிடிக்கிறீங்களோ அதை கடைபிடிங்க. புதுசா ஒரு இடத்துல விளக்கு ஏத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை கடந்த 2 நாட்களாக போயிட்டு இருக்கு. பாரம்பரியத்தை காப்பாத்துறோம், நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ கும்பல்கள் தொடர்ச்சியா அந்த பாரம்பரியத்தை மீறுறாங்க. ஆனா அரசு பாரம்பரியமா காலங்காலமா என்ன கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற தூண்ல தான் விளக்கேத்துவாங்க. அந்த தூண்ல தான் இந்த வருஷமும் விளக்கேத்தி இருக்காங்க. அரசு தன்னோட நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவா கும்பல்கள் தான் தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை திருப்பரங்குன்ற மக்கள் இந்த பிரச்சனைகள்ல உடன்படவே இல்ல. அவங்க இந்த பிரச்சனைகளை வெறுக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு சரியான உதாரணமா நேற்று இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்களை கைது செய்யும் போது அந்த மக்கள் கைதட்டி வரவேற்றது தான் அதுக்கு சரியான உதாரணமா சொல்ல முடியும்.